நாகப்பட்டினம் நுழைபாடி என்கின்ற நம்பியார் நகரில் எழுந்தருளியுள்ள 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்ம நாயனார் ஆலய குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இஸ்லாமிய மக்கள் சார்பாக சமூக நல்லிணக்கண மற்றும் சகோதரத்துவம் பேணி வெகு விமர்சையாக சீர்வரிசை ஊர்வலம் எடுத்துச் சென்றனர். காடம்பாடி ஏழை பிள்ளையார் கோவில் அருகிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் மற்றும் ஆண்கள் குடும்பத்துடன் ஊர்வலமாக சென்றும் 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் மற்றும் அன்பளிப்புகளும் செலுத்தியுள்ளனர். பஞ்சாயத்தார் விழா குழுவினருக்கு பட்டு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார்கள். இதனை தேசிய சிறுபான்மைத்துறை ஒருங்கிணைப்பாளர் எஸ். மீரா உசேன் தலைமையில் நாகூர் சித்திக் ஒருங்கிணைப்பில் சிறப்பான முறையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் நாகை நம்பியார் நகரில் அவதரித்தவர். அவருக்கு அங்கு புதிதாக கற்கோவில் கட்டப்பட்டுள்ளது. அங்கு புதிய ஒளி மாரியம்மன் கோவில், கப்பல் விநாயகர் கோவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில்கள் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பங்கேற்றனர். கும்பாபிஷேக விழாவில் முஸ்லிம்கள் சீர்வரிசையுடன் ஊர்வலமாக வந்து பங்கேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.